வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு. ஒரு குளத்தில் பூ அப்படி வெளியில் தெரியுதுன்னா எவ்வளோ உயரத்துக்கு தண்ணி இருக்கோ அவ்வளோ உயரத்துக்கு அந்த பூ வெளியே தெரியும். 5 அடி உயரத்துக்கு அந்த தண்ணீர் இருந்தால் 5 அடி உயரத்துக்கு அந்த மலர் வளரும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு. நல்ல எண்ணங்கள் ஒருவனுக்கு உருவாக அவன் ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்து கொண்டே செல்வான்னு சொன்னது நமது தெய்வ புலவர் திருவள்ளுவர். அதனால் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படி. அதனால் நல்ல எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வேணும். இந்த நல்ல எண்ணங்களுக்கு தேவை நிம்மதியும் மகிழ்ச்சியும். நிம்மதினா என்ன, மகிழ்ச்சினா என்ன? சிம்பிள் உதாரணம், காதலிப்பது மகிழ்ச்சி. ஒரு நல்ல காதலி, ஒரு நல்ல காதலன் கிடைப்பது மகிழ்ச்சியான அனுபவம் தான். ஆனால் அதே காதலியை விரும்பியவளை திருமணம் முடிப்பது தான் நிம்மதி. அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் முடிக்கிறது சந்தோஷம். முடிச்சாச்சு, மண்டபத்தில் தாலியை கட்டியாச்சு, மகிழ்ச்சி. அதோடு முடிஞ்சிருச்சா? திருமணம் முடிப்பது மகிழ்ச்சி. அந்த திருமணத்தில் ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுப்பது மிகப்பெரிய நிம்மதி. நல்ல குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த நாள் மகிழ்ச்சி. பெற்று கையில் வாங்கியாச்சு, வாங்கி அந்த நாள் மகிழ்ச்சி. வெறும் குழந்தையை பெற்றுட்டா போதுமா? அவர்களை நல்லவர்களாக வளர்த்து ஆளாக்குவது மிகப்பெரிய நிம்மதி. இதுதான் மகிழ்ச்சிக்கு நிம்மதிக்குள்ள வித்தியாசம். அப்புறம் அங்கிட்டிருந்து திருப்பி ரிவர்ஸில் ஆரம்பிக்கேன். அவன் பெரிய ஆளாயிட்டானா, அவன் லவ் பண்ணுவான், அவனுக்கு நிம்மதி மகிழ்ச்சி. நிம்மதியும் மகிழ்ச்சியும் கலந்தது ஒரு வாழ்க்கை. இந்த நிம்மதி மகிழ்ச்சியும் வர்றதுக்கு இடையில் மனிதனுக்கு ஏமாற்றங்கள், சோதனைகள், வேதனைகள், நினச்சது நடக்காமல் போகிறது, தோல்விகள் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. எல்லாமே வெற்றியே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்துலேயும் நமக்கு சாதனைகளே கிடைக்காது. எல்லாரும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா அப்புறம் யார் அப்புறம் 2வது ப்ரைஸ் வாங்கிறது, யார் அப்புறம் கூட போட்டியில் கலந்துக்கிறது? எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா அப்புறம் யார் நோயாளியாக இருக்கிறது? எல்லாரும் பேச்சாளராக இருந்தால் அப்புறம் யார் கைதட்டுறது? 1000 பேர் இங்கே மேடையில் வந்து பேச முடியுமா? முடியாது. தோல்விகள், ஏக்கங்கள், ஏமாற்றங்கள், வேதனைகள் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. இந்த நிம்மதியையும் மகிழ்வையும் தருவது உறவா வரவா துறவா தான் தலைப்பு. உறவு வேறு ஒன்றும் இல்லை. மனுஷன் தனியாக இருக்க முடியாது. எவ்வளோ நாள் நீங்கள் தனியாக உட்காந்துருப்பீங்க? ஒரு ஆள் ஒவ்வொருத்தராக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தனியாக ஒரு ரூமில் எல்லா வசதியும் இருக்குது, சாப்பாடு, டிவி எல்லாம் இருக்குது. எத்தனை நாள் உட்காந்துருப்பீங்க? ரொம்ப போனால் ஒரு வாரம் 10 நாள் இருக்கலாம், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பைத்தியம் ஆயிடுவாங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு அன்பையும் பாசத்தையும் பரிமாறி வாழ்வது தான் உறவுள்ள வாழ்க்கை. தனியாக ஒரு மனுஷன் வாழ்ந்து அவனால் எந்த சந்தோஷத்தையும் அடைய முடியாது. அதனால தான் உறவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுருக்கோம். 2வது வரவு. காசு இல்லாட்டி ஒரு மனுஷனை மதிக்கவே மாட்டாங்க யாரும். துறவு அப்படிங்கிறது ஒரு மனிதன் வெறும் சாமியார்களை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் துறவின்னு நினச்சிக்கிறாதீங்க. துறவிங்கிறவன் யார்? தன்னுடைய சுக துக்கங்கள், ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் விடுத்து மக்களுக்காக எவன் உழைக்க வேண்டும் என்று தயாராகி இருக்கக்கூடிய அனைவருமே துறவிகள் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியையும் தருவது உறவா வரவா துறவா? ஐயா, வாழ்வில் நிம்மதியும் மகிழ்வும் தருவது துறவேன்னு பேச போறேன். துறவிகள் 2 வகைதான். வீட்டில் இருந்து கொண்டே இறைவனுடைய திருவருளால் புலனடக்கி தன் சொந்த சுகவாழ்வை துறந்து மக்களுக்கு தொண்டு செய்யும் துறவி ஒன்று. கடவுள் ஒன்று, மதங்கள் ஒன்று, வீண் சண்டைகள் வேண்டா, எல்லோரும் நன்னெறியில் வாழலாம் என்று தாம் இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைந்து திரிந்து கடவுளை எங்கெங்கோ தேடி அலைய வேண்டாம், கடவுள் அவரவர் உள்ளத்திலேயே வாழ்கிறார் என்ற அறிவுரை கூற எழுந்த துறவிகள் ஒன்று. இந்த 2 வகையான துறவிகளில் வாழ்வில் தான் நிச்சயம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிட்டும். ஐயா, மனிதன் பிறக்கும் பொழுது கொண்டு வந்தது எவையும் இல்லை, பிறந்து மண் மீது இறக்கும் பொழுது கொண்டு போவது எவையும் இல்லை. இதற்கு இடைநடுவில் இருக்கும் உறவும் வரவும் என்றுமே நம்மோடு வருவதில்லை. இடையில் இருக்கும் வரவு கூட அந்த இறைவனுடைய திருவருளால் கிடைப்பது. எனவே உறவு வரவு என்ற 2லும் நிச்சயம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. கடவுள் ஒருவனே செல்வம் நிலைக்காது. பசியால் வாடுவோருக்கு உணவளி, நல்ல அறங்களை செய், தான் தனிமையாய் இருந்தாலும் அந்த இறைவனுடைய அருளையே பெற்று
பெற்று நிம்மதியாகவும் மகிழ்வாகவும் இருப்பது எங்களுடைய துறவிகளின் வாழ்வில் தானே. அதனாலதான் சொல்றேன், துறவிகளின் வாழ்வில் தான் நிம்மதியும் மகிழ்வும் கிடைக்கிறது என்று. ஐயா, ஒரு உண்மை சம்பவம் சொல்ற கேளுங்க. நாங்க குடும்பத்தோட பிரபலமான திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிருந்தோம். இந்த போட்டிக்காக தலைப்பும் வந்த நேரம் அது. அங்க ஒரு துறவியை பார்த்தேன். அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு என்னோட மனமோ துடிக்கிறது. போய் அந்த துறவி கிட்ட கேட்டேன், ஐயா, நீங்க அமைதியான சாதுவான வாழ்க்கை முறையை வாழணுங்கிறதுக்காக இந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தீங்களா, இல்லை மோட்சத்துக்காக வாழ்கிறீர்களான்னு கேட்டேன். அதற்கு அந்த துறவி பதில் சொன்னாரு, நான் அந்த இறைவனுடைய பக்தன், நான் விடுதலையான ஆன்மா. என்ன விடுதலையான ஆன்மா? நான் அந்த இறைவனுக்காக வாழ்கிறேன்னு சொன்னாரு. நான் அடுத்த நொடி அந்த துறவி கிட்ட சொன்னேன், ஐயா, உங்களுக்கு பல லட்சம் ரூபாயும் தங்குவதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தால் துறவியை கைவிட்டு விடுவீர்களான்னு கேட்டேன். அடுத்த நொடி பதில் சொன்னாரு, பல லட்சம் அல்ல, பல கோடி கொடுத்தாலும் எனக்கு அதில் நிம்மதி கிடைக்காது. துறவு என்ற வாழ்வில் தான் எனக்கு நிம்மதியும் மகிழ்வும் கிடைக்கிறதுன்னு சொன்னார். அதனாலதான் சொல்றேன், துறவிகளின் வாழ்வில் தான் நிம்மதியும் மகிழ்வும் கிடைக்கிறது என்று. ஐயா, பாதை காட்டுபவனுக்கு முதலில் பாதை அனுபவம் வேண்டும். சுய விழிப்புணர்வுக்கு பாடுபடுபவனுக்கு முதலில் சுய விழிப்பு வேண்டும். நாட்டு விடுதலைக்கு பாடுபடுபவனுக்கு முதலில் தனி மனித விடுதலை வேண்டும். அதே போலதான் நிம்மதியும் மகிழ்வும் பெறுவதற்கு முதலில் மன அமைதி வேண்டும்னு சொல்றேன். அக்னி தளத்திலிருந்து ஐஸ் கட்டிகள் விழுவதில்லை. உறவு வரவு என்ற அமைதியற்ற உள்ளத்திலிருந்து அமைதியான எண்ணங்களே பிறப்பதில்லை. அப்புறம் எப்படிங்க ஐயா நிம்மதியும் மகிழ்வும் அங்கு பிறக்கும்னு கேட்கிறேன். தன்னுள்ளம் அமைதி கொண்டவனுக்கு தரணியிலே அமைதி உண்டாகும். கோபம் கொள்ளாத உயிர்களிடத்தில் அமைதி அலை வீசும். அது பேரமைதி தேடும். அதுதான் எங்களுடைய துறவிகளின் உள்ளம். அதனால் தான் பெரும்பாலும் துறவிகள் மௌனர்களாகவே வாழ்கிறார்கள். வார்த்தைகள் ஆரவாரங்களின் நாட்டம் கொள்வதில்லை. பெரியோருக்கு பெரியோராய் எளியோருக்கு எளியோராய் அலைந்து திரிகின்றனர் எங்களுடைய துறவிகள். இத்தகைய துறவிகளின் வாழ்வில் தான் ஆனந்தமும் பேரமைதியும் அலையாடி கொண்டிருக்கிறது. குறைகளும் அங்கே நிறைகளாகின்றன. இத்தகைய துறவிகளின் வாழ்வில் தான் நிம்மதியும் மகிழ்வும் கிடைக்கிறதுன்னு சொல்றேன். ஐயா, உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு செய்யாமை அன்றே தவத்தில் உரு என்றார் திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவருடைய வாக்கிற்கிணங்க தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை தன் கையால் மருந்திட்டு காப்பாற்றியவள் அன்னை தெரசா. தற்போது குழந்தைகளை காப்பாற்ற ஏதேனும் பணம் தாருங்கள் என்று பணக்கார மனிதர்களிடம் சென்று கையேந்தி நின்ற போது அவன் எச்சிலை காரி துப்பினான். அதையும் தன் மார்பு துணியில் துடைத்துக் கொண்டு மீண்டும் ஏதாவது தாருங்கள் என்று கேட்டபோது அவனது கல் மனமும் கரைந்து பணத்தை அளித்தான். அன்னை தெரசாவின் பொறுமையும் தெய்வீக பண்புகளும் தான் என்ன, இதுவன்றா துறவு? இதில் தானே அவருக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைத்தது. ஐயா, பிறப்பு என்பது ஒரு முறை, வாழ்வு என்பது ஒரு முறை, இறப்பும் ஒரு முறைதான். அது என் நாட்டுக்காக போகட்டும்னு சொல்லி தாம் பொண்டாட்டி புள்ள சொந்த சுகவாழ்வு உறவு அனைத்தையும் துறந்து தன் நாட்டு மக்களுக்காக எல்லையில நின்று போராடி கொண்டிருக்கிறார்களே ராணுவ வீரர்கள். இவர்கள் அடையும் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஈடு இணை இருக்கா? இதை உங்களால் மறுக்க முடியுமா அல்லது மறக்க முடியுமா? ஐயா, எங்களுடைய துறவிகள் இருப்பது வெளிச்சமற்ற இருளில் தான், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உண்மையான இருள் உங்களுக்குள் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஞானம் என்ற கைவிளக்கை எங்களுடைய துறவிகள் ஏந்தி வந்தால் அந்த ஆதி இறைவனே வாமகனே என்று வழிகாட்டுவான். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் இருளோ கேள்விக்குறியாய் தானே நிற்கிறது. அம்மா கையால சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்பா கையால பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஐ மிஸ் யூ ஐ டெக்ஸ்ட் யூன்னு மெசேஜை பண்ணிட்டு உறவுகளோட உறவாடி உணர்வுகளை பரிமாறி மகிழ்ச்சியை மட்டும் ஈட்டிட்டு இங்க வந்து நிம்மதியா உட்கார்ந்துட்டு பேசுற தலைப்பை பாருங்க. வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது வரவே துறவே. இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமாங்க ஐயா இருக்குது? சோம்பேறி சோறு கேட்டானா தின்னுப்புட்டு தூங்க தின்ன கேட்டானா அந்த கதையாவில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ஐயா, அம்மா தாலாட்டு பாட, அப்பா அரவணைக்க, அண்ணன் தம்பியோடு விளையாடி, அக்கா தங்கச்சியோட உறவாடி, தாய் மாமா மடியில உட்கார்ந்து காது குத்தி, சித்தி சித்தப்பாவோட ஊர் சுத்தி, தாத்தா மடியில படுத்து பாட்டி சொல்ற கதையை கேட்டா வரும் பாருங்க ஒரு தூக்கம். விஜய் சேதுபதி அண்ணன் ஸ்டைல்ல சொல்லணும்னா அப்பா வேற லெவல் நிம்மதிங்க ஐயா. இதெல்லாம் எங்க உறவுல மட்டும்தான் கிடைக்கும்னு நான் சொல்லுவேங்க ஐயா. என்னதான் ஏசி ரூம்ல படுத்து தூங்கினாலும் அவ்வளோ நிம்மதியா தூங்குவேன் தெரியல. ஆனா 5 நிமிஷம் அம்மா மடியில கண் அசந்தன்னு வச்சுக்கோங்களேன், 50,000 ரூபாய் ஏசிக்கு அது ஈடாகுமான்னு நான் கேட்கறேன். ஐயா, வரவுதான் துறவுதான் பெருசா பேசினாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுக்கோங்க. வீட்டுல ஒரு குழந்தைய பெத்தவங்க தனியா விட்டுட்டு வெளியில போறாங்க.
போயிட்டு வந்து பாக்குறாங்க வீடே ரெண்டா கிடக்குது. என்னம்மா வீடே ரெண்டா கிடக்குதுன்னு கேக்குறாங்க. புள்ள கண்ணத்துல கை வச்சுட்டு, அம்மா அம்மா ஒரு திருட வந்தாம்மா, கழுத்துல கத்திய வச்சாமா, வீட்டுல இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாமான்னு அழுதுகிட்டே சொல்லுது. அந்த குழந்தைய பார்த்து பெத்தவங்க, ஏ அறிவில்ல உனக்கு, வீட்டுல இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு திட்டுவாங்களா? இல்ல, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு, என் புள்ள உயிரோட இருக்காளேன்னு சந்தோஷப்படுவாங்களா? இங்க இருக்குதுங்க எங்க உறவோட வலிமை. ஐயா, உறவுகளுக்காகவே அழகா ஒரு பாடல் இருக்குது. ஆனா அண்ணன் சொல்லிட்டாங்க, 1000 ஜன்னல் வச்சு வீடு கட்டுறது அக்கம் பக்கத்தை வேடிக்கை பார்க்கன்னு. அண்ணனுக்கு பொருள் புரியல. அண்ணன் நான் பாடுறேன், நீங்க கேளுங்க. சித்தப்பாவின் மீசைய பார்த்தா சிறுத்த கூட நடுங்கும் நடுங்கும், சித்தியோட மீன் குழம்புக்கு மொத்த குடும்பம் அடங்கும், வாச கதவு திறந்தே இருக்கும் வந்த சொந்தம் திரும்பாது, வேட்டையாட போனா ஐயா 100 சிங்கம் புடிப்பாரு, 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து விழுது இத நாணி வேறு யாரு, அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க, அழகான அம்மனை போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. எங்க அப்பத்தாக்கு கோயில் கட்டியே கும்பிடுவாங்க, அதுக்கு 1000 ஜன்னல் என்ன 5000 ஜன்னல் கூட நாங்க கட்டுவோம். என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. திருவள்ளுவர் என்ன சொல்ல வராருன்னா, எவ்வளோ பாவத்தை செஞ்சவங்கள வேணாலும் மன்னிச்சிடலாம், ஆனா ஒருத்தவங்க செஞ்ச உதவியையும் அவங்க உறவையும் மறந்தவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்றாருங்க ஐயா. அப்படி உதவியையும் உறவையும் மறக்காம நம்ம கூட ஒரு சொந்தம் வந்துகிட்டே இருக்கும். யாருன்னு கேக்குறீங்களா? நான் சிரிச்சா அவன் சிரிப்பான், நான் அழுதா அவன் அழுவான், நான் ஒரு அரியர் வச்சுட்டேன்னா மச்சான் கஷ்டப்பட்டானா, 4 அரியர் வச்சுட்டேன்னா மச்சான் என் தோள் மேல வந்து கை போட்டு கூட நிப்பானே என் நண்பன், அவன் உறவெல்லாம் வேற லெவலுங்கய்யா. பந்தம் என்ன சொந்தம் என்ன, போனால் என்ன வந்தால் என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை, பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே, உள்ள மட்டும் நானே உசுர கூட தாரே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன், தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, நட்ப கூட கற்பை போல எண்ணுவேன், சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான் அப்படின்னு சந்தோஷமா மகிழ்ச்சி நிம்மதியும் தர உறவு எங்க நட்புல இருக்குன்னு நான் சொல்லுவேங்க ஐயா. மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது உறவா வரவா துறவா? ஐயா, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு மனித வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருவது இந்த உறவு, இந்த துறவுன்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வரவு இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்க ஐயா. ஐயா, பாக்கெட்ல 10 பைசா இல்லைன்னா ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான். பணம் மட்டும் இல்லை என்றால் நாம் வெறும் பிணங்கள் தான் இந்த வாழ்க்கையில். இதுதான் நிதர்சனபூர்வமான உண்மை. ஐயா, ஒரு குழந்தை பிறக்க காசு வேணும், பிறந்து வளர்க்க காசு வேணும், வளர்த்து படிக்க வைக்க காசு வேணும், படிக்க வச்சு பேரலாக்கி கல்யாணம் பண்ண காசு வேணும், கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பிறந்து அதை பார்க்க காசு வேணும், அதெல்லாம் முடிச்ச பிறகு அவன் வயதான பிறகு அவனை பாதுகாக்க வேண்டும், அவன் வயது முதிர்ச்சியால் இறந்த பிறகு அவனை எடுத்து எரிப்பதற்கு கூட காசு வேணும், கருவறையில் தொடங்கி கல்லறை வரைக்கும் இந்த சில்லறை தேவை. இது தெரியாம இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. எங்களுடைய வாழ்க்கையில் பணம் என்கின்ற வரவு ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மட்டும்தான் தந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த உறவுகள்லாம் எப்படி தெரியுமாங்கய்யா? வரவு வந்த உடனே தான் வருவது இந்த உறவு. இது அழகா சொல்லுவார் கண்ணதாசன். பணம் படைத்த வீட்டிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணமில்லா மனிதனுக்கோ சொந்தமெல்லாம் துன்பம். ஐயா, பணம் எங்கிட்ட இருந்தா வழிபோக்கன் கூட எனக்கு சொந்தக்காரன். அதே பணம் எங்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் சொந்தக்காரனுக்கு கூட நான் ஒரு வழிபோக்கன் தாங்க ஐயா. இப்படிப்பட்ட காலத்துல பணத்தினுடைய மதிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயா, அந்த அம்மா சொன்னாங்க, எங்களுடைய குடும்பத்துல 7 ஆப்ரேஷன் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன், ஏமா 7 ஆப்ரேஷனுக்கு எத்தனை லட்சமா செலவாச்சு? இன்னைக்கு அத்தனை லட்சத்தையும் செலவு செய்து உங்கள் உறவுகளோடு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்றீங்கன்னா அதற்கு காரணம் இந்த வரவு என்பதை மறந்து விட்டு பேசிட்டு இருக்கீங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, பாம்பா பாசமானு போராடி ஒரு தாய் மீட்டான்னு. உண்மைதான் ஐயா. 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து உங்களெல்லாம் பெரிய ஆளாகிட்டு பின்னாடி அந்த தாய் வயது முதிர்ந்த பிறகு நடு ரோட்ல விட்டுட்டு போகுது உங்களுடைய உறவு.
ஐயா ஒரு தாய் நடு ரோட்ல இருந்து சொல்றத ஒரு கவிதையா சொல்றேங்க ஐயா. கோவில் பல சுற்றி வந்து குளங்குளமா குளிச்சு வந்து புள்ள வரம் வேணும்னு என் மகனே, நாங்க போய் வராத கோயில் இல்லை என் மகனே. கற்பனைய கண்ணில் சுமந்து கனவுகளை நெஞ்சில் சுமந்து உன்னை நான் கருவில் சுமந்து தாயானேன் கண்ணே, உறவென்னும் கனி கொடுக்கும் பூவானே. மறுவேளை சோறு இல்ல, மாத்தி கட்ட சேலை இல்ல, வயிற்றுல துணிய கட்டி கண்மணியே, உன்ற முகம் பார்த்து பசி மறந்தேன் கண்மணியே. குளிருண்ண வாட்டு முன்னு கொதிக்குதடா என் மனசு, தளிருடல் நோகு முன்னு தவிக்குதடா தாய் மனசு. குளிருக்கு கந்த சேலை போதாதுன்னு என் நெஞ்சூட்டில் உறங்க வச்சு பார்த்துருந்தேன். பெத்த கடன் செஞ்சிங்கன்னு மத்த கடன் மறந்தது என்ன, நீங்க பெத்த கடன் செஞ்சிங்கன்னு மத்த கடன் மறந்தது என்ன. வாழ்க்கை துணை வந்ததுமே கண்மணியே, எங்களை வழித்துணையா ஆக்கி புட்ட கண்மணியே. நாளொரு விரதம் கொண்டு நடந்து கூட கோவில் சென்று புள்ள வரம் வேண்டி கேட்டேன் மடி பிச்சை, அந்த புள்ள இன்னைக்கு எடுக்க விட்டான் தெரு பிச்சை. உடலும் கந்தையாச்சி உருகி கூட ஓடா போச்சு, நாதியத்த நாய போல கதி இல்ல, நாங்க நடைப்பினமா அலையிறோமே தெருவிலன்னு ஒரு தாய் சொல்றானா, உங்களுடைய உறவுகளுடைய நிலைமை அப்படிதாங்க இருக்குது ஐயா. இது வெறும் வார்த்தை கவிதையாக நான் சொல்லலை, என் வாழ்க்கையில் கண்ட ஒரு உண்மையும் கூட ஐயா. நான் காலேஜ் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு அம்மா வந்தாங்க, தம்பி பசிக்குது தம்பி, ஏதாவது இருந்தால் கொடுங்க தம்பின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், ஏமா உங்கள் பசங்களாம் இல்லையான்னு கேட்டேன். 6 பிள்ளைங்களை பெத்தன் தம்பி, 4 பசங்க 2 பிள்ளைங்க. எங்களுடைய வீட்டுக்காரரு சின்ன வயசுல விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இருந்த வீட்டை விற்று பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சு பெரிய ஆளாகிட்டேன். கடைசியில் என்னை இங்கே போ அங்கே போன்னு சொல்லி நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க தம்பி. அடுத்த வேலை சோத்துக்கு கூட இன்னைக்கு அடுத்தவங்ககிட்ட கையேந்தி நிற்கிறேன்னு கண்ணீரோட நிச்சாங்க அந்த அம்மா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் காலேஜ் படிக்கிறேன் இல்லையா, எங்கிட்ட ஒரு 50 ரூபா தான் இருந்துச்சு. அந்த 50 ரூபாயை கொடுத்து ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தங்க ஐயா. வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போனாங்க. அந்த அம்மாவுக்கு உங்கள் உறவுகள் கொடுத்தது கண்ணீரையும் துக்கத்தையும் துயரத்தை மட்டும்தான். நான் கொடுத்த 50 ரூபாய் என்கின்ற வரவு கொடுத்தையா மகிழ்ச்சியையும் நிம்மதியையும். தம்பி உடையான் படைக்காஞ்சான்னு சொல்லுவாங்க ஐயா. அண்ணனும் தம்பியும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எலியும் புனையமாக இருப்பானுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டே கிடப்பாங்க. அதே ஒரு அண்ணனுக்கு ஒரு வெளியில் ஒரு சண்டைனா தான் ஆடா விட்டாலும் தன் தசையாடுங்கிற மாதிரி தன் தம்பி தன் அண்ணன் அடிக்கிறவனை போயிட்டு அடிப்பான். அதுக்கு காரணம் அந்த அண்ணன் தம்பி மேலே வச்சுருக்க உண்மையான பாசம் தான் காரணம். அப்படிப்பட்ட உண்மையான பாசத்துக்கு ஒரு அழகான பாடல் இருக்கியா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. இதிலே ஒரு அருமையான வரி வரும். ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அண்ணன் தம்பி பாசத்துக்கு அற்புதமான பாட்டு. ஒரு 2 தம்பி இருந்தால் போதும், அவன் ரோட்டில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நடந்து வர்றப்ப யாராவது ஒருத்தன் டச் பண்ண, என்னங்க அண்ணன் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அதனால தான் பேரறிஞர் அண்ணா தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் தொண்டர்கள் என்று அழைக்கவில்லை, தம்பிகள் என்று அழைப்பதற்கு காரணம் தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். உலக வரலாற்றிலேயே தொண்டர்களை தம்பி என்று அழைத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை ஆரம்பித்து வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. தலைவரை அண்ணா என்று அழைக்க வைத்தது, தொண்டர்களை தம்பி என்று அழைக்க வைத்த அந்த உறவு தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை இன்று வரை வாழ வைத்து கொண்டிருப்பது. அந்த உறவு முறை தான் அண்ணன் தம்பி என்ற உறவு. ஐயா கடைசியாக சொல்கிறேன், மழை இல்லாமல் மழை இல்லை, மழை இல்லாமல் ஆறு இல்லை, ஆறு இல்லாமல் சோறு இல்லை, சோறு இல்லாமல் உசுறு இல்லை. இந்த உசுருக்கு நிகரானதையா இந்த உறவு. எனவே தான் சொல்கிறேன், கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், உறவு என்பது
உள்ளத்தில் வைப்பது, துறவு என்பது தூக்கி போடுவது, வரவு என்பது வங்கியில் வைப்பது. எனவே உறவுதான் என்றும் மகிழ்ச்சியை தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி எடுத்து விடைபெறுகிறேன்.